அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்க கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, மின்சார கட்டணம். இன்னைக்கு உயர்த்தியிருக்காங்களா? இல்லையான்னு தெரியல. சமூக வலைதளத்துல மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் அரசு தரப்புல இல்ல இது பழைய நியூஸு. இதை இப்ப அதை போட்டு இது வதந்தி கிளப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். சரிங்களா? இப்போ உண்மையிலேயே நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன். என்னோட கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெகுலராக ஒரு 100 யூனிட் வரைக்கும் வரும். இந்த வெயில் காரணமாக இப்போ 3 நேரமாக என்னுடைய இந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா ஒரு 30 யூனிட் சேர்ந்து ஓடிடுச்சுங்க. 30 யூனிட் சேர்ந்து ஓடுனதுனால என்னோட கரண்ட் பில்லு 292 ரூபா இருந்தது. இந்த மாதம் 1604 ரூபா. 100 யூனிட் வரைக்கும் இருந்ததுன்னா 8 ரூபா 92 காசுங்க. அதுக்கு மேலே வந்தால் 12 ரூபா. சப்போஸ் இந்த 12 ரூபான்றது 100க்கு மேலே ஓடுற அந்த 30 யூனிட்டுக்கு மட்டும் அந்த அமௌண்ட் போட்டாங்கல்ல, சரி ஏதோ ஏற்றுக்கொள்ளக்கூடியதா சரின்னு சொல்லி விட்டுடலாங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து கடைசி 130 யூனிட் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரேட். அந்த மாதிரி போட்டதுனால எனக்கு பாருங்க 800 ரூபா 890 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 1600 ரூபா. இந்த மாதிரி டோட்டலாக நான் ஒரு 100 யூனிட் கன்சியூம் பண்ணுற ஒரு சின்ன ஒரு கடைக்காரன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை பெரிய பெரிய கடைங்க மாலுங்க அவங்களாம் எவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் இப்போ ஒரு 10 யூனிட் அதிகமாக போச்சுனாலுமே இதே பில்லு தான். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பில்லை போடுறாங்க. இதை குறைக்கணும், மக்களுக்கான சுமையை குறைக்கணும் அப்படின்றதுனால தான் மாதத்துக்கு ஒரு முறை ரீடிங் எடுக்க சொல்கிறாங்க. அப்படி மாதத்துக்கு ஒரு முறை ரீடிங் எடுத்து நம்ம மின் கட்டணம் கட்ட வேண்டியதாக இருந்ததுன்னா, நீங்கள் பாருங்கள், நான் 130 வெறும் 65 யூனிட் தான் ஓடி இருக்கும். அந்த 65 யூனிட்டுக்கு என்ன ஒரு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை தான் நான் கட்ட வேண்டியிருக்கேன். உதாரணமாக 65 இன்ட்டு 8.92 ஒரு 580 ரூபாயில முடிய வேண்டிய வேலைங்க. ஆனால் இன்னைக்கு நான் 1600 ரூபாய் கட்டியிருக்கேன். இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் தான் கடந்த அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மின் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொன்னபோது எல்லாரும் கருப்பு கொடியை கட்டிட்டு பேட்ச் வைக்கிட்டு ஷாக் அடிக்கிறது மின்சார கட்டணமா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு நாடகத்தை நடத்தினாங்க. அதே போல இவங்க இப்ப கடந்த ஆட்சி வருவதற்கு முன்னாடி அந்த தேர்தல் அறிவிப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா மாதத்துக்கு ஒரு முறை இந்த மின் கட்டணம் செலுத்துற மாதிரி அந்த முறையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்பி பல பேர் எதிர்த்து பண்ணியிருப்பாங்க. பாருங்க எத்தனை தொழில் நிறுவனங்கள் இருக்குது, எத்தனை கடை இருக்குது. இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் இந்த கரண்ட் பில்ல 2 மாசத்துக்குன்றது 1 மாசத்துக்கு எடுத்தாலும் அவ எவ்வளவோ மீதி ஆகும். ஒவ்வொரு கடைக்காரங்களுக்கும் ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களுக்கும் அதாவது அவங்களுடைய கன்சியூமர் பொறுத்து ஒரு 1000 500 ரூபாயிலிருந்து 10,000 லட்சங்கள் கணக்கில் யார் எவ்வளோ கட்டுறாங்களோ அத்தனைக்கு நிறைய அவங்களுக்கு நிறுவனங்களுக்கு இந்த பணம் மீதமாகும். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு ஒரு மாதமும் கரண்ட் பில் கட்டுற மாதிரி பண்ணுறோம், மக்களுடைய சுமையை போக்குறோம்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு இந்த 3 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 3 வருஷத்துல இன்னைக்கு 3 வருஷம் சிறந்த ஆட்சின்னு சொல்லிக்கிறாங்க பெருமையா. ஆனால் மக்களுக்கு இவ்வளோட ஒரு சின்ன ஒரு மின்சார இதுலயே இவ்வளவு சுமையை கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. நல்ல எல்லாருமே இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணாவோ இல்லை இதை எங்களுக்கு அமல்படுத்தணும்னு சொல்லி ஏதோ ஒரு முறையில் இது பண்ணலாம். இது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மின்கட்டணம் செலுத்துகிற முறையை கொண்டு வந்தாங்கனாக்க பொதுமக்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த ஒரு சுமையை குறைக்க முடியும். அதனால மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் எடுக்கிற மாதிரி கட்டுற மாதிரி அந்த நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதை தான் சொல்கிறேன். தமிழக அரசாங்கம் விரைந்து இந்த ஒரு நடவடிக்கை எடுத்து மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கட்டுற மாதிரி அந்த நடைமுறை கொண்டு வந்தாக்க நிறைய பேரோட வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு நன்மை செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நீங்களும் இந்த அரசுக்கு இது ஒரு கோரிக்கையாக வைங்க. நன்றி, வணக்கம்.